அருமையான தோழர், ஒரிஜினல் தோழர்லாம் வெற்றிமாறன் மட்டும்தான். தத்துவ நாணினாலும் அவர் தான். அவர் என்னைக்குமே அவரை சொல்ல முடியாது. அவர் என்னைக்குமே தூள் தான். இருந்தாலும் படைப்பாளின்ற ஒரு தத்துவ நாணி என் தலைவன் வெற்றிமாறன் இல்லைனா யாருமே முன்ன வர முடியாது. படம் வேற லெவல். படத்தோட பேர் வந்து விடுதலை 2. நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த படம் வந்து சொல்றாங்க. கடைசியில் நம்ம தலைவரை வந்து சாவடிச்சிட்டாங்க. அது என் மனசு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். படம் வந்து ரொம்ப அரசியலை வந்து ரொம்ப பேசப்படுது. நீங்களும் எல்லாரும் வந்து பாருங்க படத்தை. ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து விடுதலை 2 பற்றி பேசுகிறோம்னா விடுதலை 1 பற்றி பேசியே ஆகணும். விடுதலை 1 பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து தேட்டருக்குள்ளே வந்த படம். உண்மையிலே சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூரிய வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் பார்த்தோம். வெற்றிமாறன் சார் வந்து பயங்கரமாக படைப்பை பேசியிருந்தாப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரு உங்களுக்கே தெரியும், வாத்தியார். அந்த வாத்தியார் வந்து எப்படி தோழராக மாறினாங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் வாய்ஸ் ஓவரில் சூரியோட வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருக்காங்க. அதே முழுக்க முழுக்க படம். அந்த வாய்ஸ் ஓவரில் சொன்னதுனால நம்மள சில ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விறுவிறுப்பாக ஃபாஸ்ட்டாகவே போச்சு. வேல்ராஜ் சார் கேமராவில் அந்த சிறுமலை காடுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ தத்துரமாக சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அப்படியே ரொம்ப ரசிச்சு முன்னாடிலாம் கேப்டன் பிரபாரன் பார்த்தோம்ல, அந்தளவுக்கு ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப ரசித்து பார்த்த சினிமாட்டோகிராஃபியை பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு படமாக இருந்துச்சு.